வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 29 மற்றும் 30 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள், கதைக்குள் நுழைவோம். பரம்பு நாட்டின் சிறிய ரகசிய கப்பல் தெற்கு கடற்படையை அடைந்து மூவேந்தர் கூட்டுப்படைகளின் ஒரு முக்கிய துறைமுகத்திற்கு இரவில் வந்து நின்றது. திசைவேலர் தலைமையிலான நீலன், காலம்பன், ஈங்கையன் போன்ற தேர்ந்த வீரர்கள் புயல் பரப்பில் அச்சமின்றி நகர்ந்து அந்த துறைமுகத்தின் பாதுகாப்பை எவ்வாறு தகர்க்கலாம் என்று யோசித்தனர். திண்ணையோரங்களில் திரிந்த காவலாளியை பார்வையால் தொடர்ந்து இப்போது தொடங்கலாம் என்று திசைவேலர் குரல் கொடுத்தார். அவரது சைகைக்கு காத்திருந்த பரம்பு வீரர்கள் 3 குழுக்களாக ஆழ்ந்த இருளில் பிரிந்தனர். திசைவேலர் தம் தலைமையிலான முதன்மை படையோடு மத்திய நிலையாக அசைந்தார். நீலன் தென்மேற்கு பக்கம் வெகு எச்சரிக்கையுடன் நகர்ந்தான். காலம்பன் மற்றும் ஈங்கையன் மற்றும் சிலர் வடக்கே நகர்ந்து பாதுகாப்பு கோட்டை அடைவதற்கான வேலைகளை பார்த்தனர். 1-2 நொடிகள் கடந்து போனது. மின்னல் வேகத்துடன் திசைவேலர் குழுவினர் ஒரு படைக்களஞ்சியமான தளவாடத்தின் முன் வந்து சேர்ந்தனர். இந்த தளவாடத்தில்தான் குண்டுகள் செய்யப்பட்டது மற்றும் தேவாங்கு போன்ற போர்க்கருவிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாக அஞ்சப்பட்டது. அவற்றை கட்டோடு தகர்ப்போம் என்று திசைவேலர் துடிப்புடன் குரல் கொடுத்தார். அடுத்த நொடியில் தீப்பந்தங்கள் அந்த களஞ்சியத்தின் கோபுர கோணங்களுக்குள் பத்த வைக்கப்பட்டன. எதிரி வந்ததற்கான அறிகுறி தருவதற்கு முன்பே அங்கு பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. புகை மூட்டம் வானத்தில் சூழ்ந்தது. கப்பல்கள் சிதறி பறந்தன. திசைவேலர் சிறிது வினாடிக்கு பின் அனைவரும் பின் நகருங்கள் என்று தனது குழுவினருக்கு கட்டளையிட்டார். நீலனின் குழுவினரும் அவரது படையினரும் காலம்பனின் படையினரும் திசைவேலரின் கட்டளைப்படி வேகத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் உள் நுழைந்த ஈங்கையன் மட்டுமே ஏதோ தடுமாறுவதாக தெரிந்தது. சில தருணங்களில் உதவி சேவைப்படும் தருணங்களில் ஈங்கையன் பிடி கொடுக்காமல் இருந்தான். அந்நேரத்தில் எதிரியின் முகாம்களில் விளக்குகள் பற்ற வைக்கப்பட்டது. பாதுகாப்பு வீரர்கள் சிலர் எழுந்து சுற்றி வரத் தொடங்கினர். நமது திசைவேலர் குழுவினர் ரகசியமான இடங்களில் ஒளிந்து கொண்டு உகந்த நேரம் எதிர்நோக்கியே இருந்தனர். போர்க்களம் நெருங்கி வந்த சமயம் காலம் இணைந்து நின்றன. திடீரென்று மத்தியில் ஒரு விளக்கு எரிவது போல் ஒரே சத்தம். படபடவென எந்திரங்கள் வெடித்தன. சட்டென எழுந்த தீயில் துறைமுகம் மொத்தமும் எழுந்தது. திசைவேலர் தூண்டிலில் விழுந்த மீனை கண்டது போல் இலக்கை நோக்கி அவசரமாக மீதி படைகளை திரும்ப ஏவினார். நமது குறிக்கோள் முழுமையடைய வேண்டும் என்று கர்ஜித்தார். ஆனால் அக்கணமே நீலனின் கூர்மையான பார்வை ஈங்கையின் மீது பாய்ந்தது. ஈங்கையின் செயல்களில் மாறுதலை உணர்ந்தான். ஆம் நண்பர்களே, ஈங்கையன் ஒரு துரோகி, எதிரி நாட்டை சேர்ந்த துரோகி, பரம்பு நாட்டிற்கு துரோகம் விளைவித்த துரோகி. இதை உணர்ந்த நீலன் ஈங்கையா என்று கூப்பிட்டார். அதற்குள் திசைவேலரும் வேகமாய்
ஈங்கையன் ஏமாற்றி விட்டான், அவனை பிடியுங்கள் என்று சத்தமாக கத்தினார். பரம்பு வீரர்கள் ஈங்கையனை நோக்கி பாய்ந்து அவனை வதம் செய்தனர். ஈங்கையன் நொடிகளிலேயே உயிரிழந்தான். பின்னர் திசைவேலர் மற்றும் மீதமிருந்த பரம்பு வீரர்கள் வெற்றி கொடியை நாட்டிய சந்தோஷத்தில் அவ்விடத்தை விட்டு திசைவேலருடன் நகர்ந்தனர். தொடர்ந்து பெய்த மழை சில நேரத்தில் அந்த நெருப்பை அணைத்தது. என்றாலும் அவர்கள் பரம்பு வீரர்கள் வந்த காரியம் வெற்றி அடைந்தது. இந்நேரத்தில் சிறிய வீரர் காளம்பன் அம்பலத்தில் விழுந்திருந்த ஒரு கப்பலை பார்த்து கொண்டார். நமது துணைவிகளில் சிலர் இந்த கப்பலில் சிக்கியுள்ளனர், அவர்களை மீட்க வேண்டும் என்று விரைந்து மேலிருந்து ஒரு படகை எடுத்து அந்த கப்பலில் இடிப்பது போல் சண்டையிட சென்றார். அவரது நோக்கத்தை உணர்ந்த திசைவேலர், வேண்டாம், இப்போது ஏதும் செய்யாதே என்று சத்தமிட்டார். ஆனால் அதற்குள் காளம்பன் சிறிய படகோடு போய் அந்த பெரிய படகை மோத செய்து படகோடு படகு சேர்ந்து தீச்சுவாலையில் இணைந்தார். நீலம் காளம்பன் உயிர் தியாகம் செய்து பரம்பை காப்பாற்றினார். சற்று நேரத்தில் திசைவேலரும் நீலனும் மற்ற வீரர்களும் பரம்பை நோக்கி திரும்பினர். உயிர் தியாகம் செய்த காளம்பனை நினைத்து திசைவேலரின் கண்களில் துன்பம் மலர்ந்தது. ஆனாலும் அவரது பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதைக் கண்டு ஒவ்வொரு வீரனும் மிகுந்த நிம்மதி அடைந்தனர். பரம்பு நாட்டிற்கு எதிராக எதிரிகள் சேர்த்திருந்த பல விந்தை கருவிகளும் மற்றும் தேவாங்கும் உயிரிழந்ததை நினைத்து அழிந்ததை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இரவு கடந்தது. பரம்பு நாட்டிற்குள் திசைவேலர் உட்பட வீரர்களை பாரி மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அவர்களை அரவணைத்து உளமகிழ்ந்தார். நீங்கள் நாட்டை காத்து விட்டீர்கள், செம்மையோடும் ஆற்றலோடும் பணிபுரிந்தீர்கள் என்று பாராட்டினார். ஆனால் வேள்பாரியின் மனதில் ஒரு வருத்தம் மட்டுமே பிசகாமல் உறுத்தி கொண்டது. காளம்பன் இனி அவர்களுடன் இல்லை என்பதே. காளம்பனின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடம் அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. எதிரிகளின் பலம் குறைந்தாலும் தங்களை தொடர்ந்து போர் சூழ்ந்து உள்ளதை உணர்ந்தார். அந்நிலையில் பரம்புவின் ஒரு துரோகியின் நினைவும் வேள்பாரியின் மனதை உறுத்தியது. அது ஈங்கையன். அந்த நள்ளிரவு தாக்குதலில் அவனை நீலன் கொலை செய்தது அனைவருக்கும் சட்டென்று தெளிவானது. இந்நேரத்தில் உதிரனின் மேலிருந்த சந்தேகமும் தெள்ளத் தெளிவாக அவன் நல்லவன் என்பதை காட்டிக் கொடுத்தது. ஈங்கையன் தான் துரோகி, உதிரன் அல்ல என்பதை உணர்த்தியது வேள்பாரிக்கு. ஈங்கையின் துரோகம் எதிரிகள் எந்த அளவுக்கும் இறங்க தயங்க மாட்டார்கள் என்பதை, இனி எச்சரிக்கைக்கு இடமும் இல்லை என்பதை வேள்பாரி முடிவு செய்தார். இந்நிலையில் தென் திசையில் மதுரை அரண்மனையில் ஒரு புத்துணர்ச்சி கூட இல்லை. இப்போதுதான் திருமணம் நடந்திருந்தது. ஆனால் அங்கே ஒரு சோகம் காத்திருந்தது. அங்கு மதுரையின் மணவாட்டியாக இன்னும் சில வாரங்களுக்கு முன் வாய்ந்த பொற்சுவை சூழ்கடல் முதுவனின் மகள்
மன அழுத்தத்தால் தனது வாழ்க்கையை தற்கொலை செய்து முடித்திருந்தார். தனது திருமண வாழ்க்கையே இந்த போருக்காக ஏற்படுத்தப்பட்டு கூட்டு என்ற குற்ற உணர்ச்சி பொற்சுவைக்கு மிகுந்த பாரத்தை கொடுத்தது. எனது வாழ்க்கையே சீரழிந்து போய்விட்டது என்ற மனவிரக்தியில் பொற்சுவை மதுரை அரண்மனையின் தோட்டங்களில் நிழலென அலைந்தார். சுகமதி என்ற நெருங்கிய தோழி காலம் சரியாக குணமாகும் என்று ஆறுதல் கூற பார்த்தும் அவரது மனம், பொற்சுவையின் மனம் கொதித்தது. சில நொடிகளுக்கு பின் பொற்சுவை தனது அரண்மனைக்கு திரும்பினாள். ஓர் இரவு முழு நிலவு வானில் நிரம்பி இருந்தது. பொற்சுவை அரண்மனையின் பின்னலும் மேகம் மலித்தடங்கிய வைகை நதிக்கரையில் தனிமையில் நின்று கொண்டு தன் புத்துணர்வற்ற வாழ்க்கையை நினைத்தாள். என் உயிரையே யாருக்காக விட்டுக் கொடுக்கப்பட்டது, என் வாழ்க்கையை யாருக்காகவோ கொடுத்து விட்டார்கள், இப்போது எனது உயிருக்கு மதிப்பு இல்லையா என்று மிகவும் துடித்தாள். பொற்சுவை அழுகையுடன் வைகை நீரில் இறங்கி தனது உயிரை கடவுளிடம் சமர்ப்பித்தாள். ஆம், பொற்சுவை தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். இந்த சோக செய்தி மரணத்தின் கோரச் சுவடுகளுடன் மதுரையில் பரவியது. சூழ்கடல் முதுவன் தன் ஒரே மகளின் மரணத்தை சினமேறி, மதுரை மன்னன் குலசேகரனே, நீ உன் வம்சத்தை காக்காமல் என் குலத்தை அழித்து விட்டாய் என்று பண்பாடில்லாத கடுமையான மன நிலைக்கு மாறி சாடினார். ஆனால் மறுபுறம் குலசேகரன் கூட அவர் வீழ்ந்து போனதை உணர்ந்தார். இருந்தாலும் அவரது கோபம் குறையவில்லை. இந்நிகழ்வுகள் பரம்பு நாட்டு வீரர்களுக்கு ஒரு பேராயுதமாக மாறியது. பகைவனின் வீட்டில் சர்ச்சை, தேவாங்குகள் அழிப்பு, போர்க்கருவிகள் அழிப்பு என்று எதிரிகள் அமைதி பாதையிலிருந்து முற்றிலுமாக திசை மாறி போகவில்லை என்று பாரி உணர்ந்தார். இனி அமைதிக்கு பதிலே இல்லை, இனி யுத்தமே, நேரடி யுத்தமே என்பதை பரம்பு நாட்டில் அனைவரும் உணர்ந்திருந்தனர். மக்கள் அனைவரும் போருக்கு தயாராக்கப்பட்டனர். இந்த கதையில் அடுத்த கட்டத்தில் முழு நேரடி தாக்குதல் தவிர்க்க முடியாததாகிறது. பரம்பு நாட்டின் பிராமண சக்தி மறுபடியும் சோதிக்கப்படும் தருணம் நெருங்கி வருகிறது. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.